ஸோ வெல்கம் டு லைவ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபிசிக்ஸில் வந்து 2 வால்யூம் இருக்கு இல்லையா? இந்த 2 வால்யூமில் பார்த்தோம்னா 11 லெசன் இருக்குது. இந்த 11 லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 32 5 மார்க்ஸ். இந்த 32 5 மார்க்ஸ் படித்தாவே ஆல்மோஸ்ட் வந்து 5 மார்க் நம்ம எக்ஸாமில் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 டேஸ் இது வந்து ஃபிசிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு ஸோ ஃபிசிக்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு, அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே, ஸோ 3 டேஸ் ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டியூஸ்டே வந்து ஃபைனல் எக்ஸாம். ஓகே, அதுவும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபஸ்ட் லெசன். இந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாட் டு யூ மீன் பை த ப்ராப்பகேஷன் ஆஃப் எரர், எக்ஸ்பிளைன் த ப்ராப்பகேஷன் ஆஃப் எரர் இன் அடிஷன் டு மல்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ப்ராப்பகேஷன் ஆஃப் எரர் படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன், வாட் ஆர் த கிவ் யூசஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். அந்த ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அந்த 3 பிரின்சிபல். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் அது எழுதிட்டு, ஹோமோஜெனிட்டின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக செக் த டைமென்ஷன் கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் வரும், அது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவை அப்ளை பண்ணிவிட்டு அது டைமென்ஷன் அனாலிசிஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான 5 மார்க் தான். அதுக்கடுத்து இது வந்து ரேர் கொஸ்டின், புக் பேக்கில் ஒரு சம்மு தான். இது 5 மார்க்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா த காமா ப்ரொபோர்ஷன் ஆஃப் 1/L ரூட் ஆஃப் f/m யூஸிங் த டைமென்ஷன் அனாலிசிஸ், அந்த சம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதே போல் இந்த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் டைமென்ஷன் அனாலிசிஸ் 3rd ஒன், அதுவும் பார்த்துங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா அஸ்யூமிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் may depends upon the applied force, second one length, and third one mass per unit length. Okay, prove that gamma is proportional 1/L root of f/m using the dimension analysis. ரொம்ப important. ஸோ ஃபஸ்ட் லெசனில் இது 3 கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து 5 மார்க்ஸ். ஓகேவா? செகண்ட் லெசன் பார்த்தோம்னா டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் கண்டிப்பாக படிக்கணும். எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ரொம்ப சிம்பிள் தான். மேக்னெட்யூட் எழுதணும், ரிசல்ட் ஆங்கிள் எழுதணும். ஸோ ரெண்டுமே எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக 5 மார்க் எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டிரைவ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எ கான்ஸ்டன்ட் அக்சலேஷன். ஓகே, ப்ரொஜெக்ட் எல்லாம் கொடுக்கல இந்த வாட்டி. ஸோ இதுதான் கொடுத்துருக்கேன் 5 மார்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் லெசன் பார்த்தோம்னா லா ஆஃப் மோஷன். பார்த்தோம்னா ஸ்டேட் த நியூட்டன்ஸ் 3 laws அண்ட் டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 laws தான் கேட்குறான். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்க, ஸோ 3rd தான் கேட்குறான், அப்படி 3rd மட்டும் எழுதி வச்சுருப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நியூட்டன் 3 laws எழுதணும். ஓகேவா? 3 lawமும் எழுதணும். ஓகே, அண்ட் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் த பிளாக் கனெக்டிங் பை த ஸ்ட்ரிங், த வெர்டிக்கல் மோஷன் அண்ட் ஹரிசான்டிக்கல் மோஷன். ஸோ இதுவும் ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தேர்ட் லெசனில் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தேர்ட் லெசனில் 5 மார்க்ஸ். ஃபோர்த் லெசனில் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். ஸோ ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கேட்டாலும் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி பிரின்சிபல் கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். அண்ட் மென்ஷன் த 3 எக்ஸாம்பிள் ஃபார் இட். அந்த 3 பாயிண்ட்டுமே எழுதணும். ஓகேவா? அது கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். அதுக்கு பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின் வந்து அது 2 மார்க் அதுக்கு, அந்த 3 பாயிண்ட்டுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 dimension, டிஸ்கஸ் வேரியஸ் கேசஸ். அந்த கேசஸ் பார்த்தோன்னா 2 கேசஸ் எழுதுங்க போதும், ரொம்பலாம் வேண்டாம். கேசஸ் கேட்டால் மேபி மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. கேட்கலன்னா எழுத வேண்டாம், 1 dimension மட்டுமே எழுதுங்க, அதுவே ரொம்ப டெப்த்தாக போகும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அந்த லெசனில் வந்து வாட் இன் எலாஸ்டிக் கொலிஷன், இன் which way the difference from the elastic collision, mention the few example in day-to-day life inelastic collision. ஸோ இது வந்து இதுவரையும் கேட்காத கொஸ்டின், ரேர் கொஸ்டின் இது. ஸோ இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் நம்மளுக்கு 4th லெசன் 5 மார்க். ஸோ 5th லெசன் பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு மோஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரிஜிட் பாடி 5th லெசன். இந்த லெசனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த ஒய் எ சைக்கிளிஸ்ட் பென் வெல் நெகோட்டிங் எ கர்வ் ரோடு. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டிரைவ் த எக்ஸ்பென்ஷன் ஃபார் த மூமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ராட் அபவுட் த சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் ஆஃப் த ராடு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ 5th லெசனில் வந்து இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ 6th லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. 3 மார்க்கும் இருக்குது, 5 மார்க் இருக்குது. நம்ம 3 மார்க் மட்டும் நான் சொல்ல முடியாது, இப்போ 5 மார்க் மட்டும் சொல்கிறப்ப. ஸோ கிராவிடேஷனல் பொட்டான்ஷியல் எனர்ஜி 5 மார்க் தான். அப்புறமா எஸ்கே ஸ்பீட், கண்டிப்பாக எஸ்கே ஸ்பீட் படிக்கணும். ஓகே, இந்த வாட்டி கேட்டாலும் கேட்பான், எஸ்கே ஸ்பீட் படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் த ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட். 3 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆனால் இந்த லெசனில் நிறைய இருக்குது. அந்த வேரியேஷன் ஆஃப் த ஜி வித் லாட்டிடியூட் இருக்குது, ஆல்டிடியூட் இருக்குது, டெப்த் இருக்குது. ஓகே, வெயிட்லெஸ்னஸ் யூஸிங் த லிஃப்ட் இன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பட் இது வந்து இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் 3 மார்க்கில் விட்டுருங்க. இது 5 மார்க் படிங்க. ஸோ 7th லெசனில் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னோலிஸ் தீரம் ஃபார் எ ஃப்ளோ ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் நான் விஸ்காஸ் அண்ட் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ பெர்னோலிஸ் தீரம்ன்றவே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த கரெக்டாக அந்த டயக்ராம் போட்டு பிரின்சிபல் எழுதணும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 5 மார்க் அப்படியே போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் த கேப்லரிட்டி ஆப்டன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் டென்ஷன் லிக்விட் கேப்லர் ரைஸ் மெத்தட் படிக்கணும். கேப்லரிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாய்ஸ்லிஸ் ஃபார்முலா. ஓகேவா, இதுவும் ரேர் கொஸ்டின், 3 மார்க்கில் தான் கேட்பாங்க, பட் இது 5 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, பாய்ஸ்லிஸ் ஃபார்முலா ஃபார் எ வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் பர் எ செகண்ட் த்ரோ எ பைப் அண்டர் த ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8th லெசன் இருக்கிறது. 8th லெசன் ரொம்ப பெரியான லெசன். ஓகே, பிக் லெசன். ஸோ இதில் வந்து நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது, பட் இதில் வந்து பர்டிகுலர் கொடுக்குறப்ப எக்ஸ்பிளைன் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ஸோ இது நம்ம வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டாபிக் நல்லா படிங்க. நியூட்டன்ஸ் லாவா இல்லை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கா, அது கரெக்டாக படிங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து மேயர்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ். ஸோ எல்லாமே ஈக்குவல், எது இம்பார்ட்டண்ட்லாம் சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈக்குவலான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, ஸோ அதிகமாக படிக்காத நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கவே மாட்டாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் த கார்னாட் ஹீட் என்ஜின். இந்த கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஓகேவா, பட் எல்லா கொஸ்டின் படிக்கிறப்ப இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுறது வந்து ஒரு தவறான விஷயம் தான். இதுவும் நம்ம படிச்சிடணும். ஓகேவா, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த லெசன். அந்த லெசனில் இந்த டாபிக் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த கார்னாட் டென்ஷன். ஓகேவா, இதுவும் படிங்க. ஓகே, நிறைய இருக்குது. 3 மார்க்ஸ் சொல்லணும்னா ஒர்க் டன் இன் அடியோபேட்டிக் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, கார்னாட் என்ஜின் எஃபிஷியன்சி இருக்குது, ஜூல்ஸ் லா ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பட் இந்த 3 கொஸ்டின்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், அப்புறமா வந்து கார்னாட் என்ஜின், மேயர்ஸ் ரிலேஷன் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து 9th லெசன். நம்ம ஏற்கனவே 9th லெசன் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம். 9th லெசன் பார்த்தோம்னா ரைட் டவுன் த பாஸ்டேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த பாஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்டேட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அந்த 4th நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்டு த ரேஷியோ ஆஃப் த 2 ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் மோனோ அட்டாமிக், டயட்டாமிக் அண்ட் ட்ரையாட்டமிக் மாலிகுல்ஸ் படிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 2 கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தா 10th லெசனில் பார்த்தோம்னா, ஸோ 10th லெசன் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா, எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸ்கிரைப் த வெர்டிக்கல் ஆசோலேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் படிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து டிஸ்கஸ் த சிம்பிள் பெண்டுலம் இன் டீட்டெயில்ஸ். அந்த சிம்பிள் பெண்டுலம் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை படிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 3 மார்க் இந்த 10th லெசனில் 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஷார்ட் நோட்ஸ் அந்த ஆசோலேஷன் ஆஃப் த லிக்விட் காலம் இன் யூடியூப்னா நமக்கு கிடையாது, யூ ஷேப்பில் இருக்கிற டியூபு. ஓகேவா, அதில் வந்து இந்த லிக்விடு காலமன் பேஸ் பண்ணி வரும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஓகேவா அதுவும் கேட்டிருந்தாங்க, எது யூடியூப். ஓகேவா, அதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 10th லெசனில் அது 3 மார்க் யூடியூப். 5 மார்க் பார்த்தோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எனர்ஜி. அதுக்கடுத்து இந்த வெர்டிக்கல் ஆசோலேஷன், அது 2 இருக்குது, ஹரிசான்டிக்கல் ஆசோலேஷன் இருக்குது, வெர்டிக்கல் ஆசோலேஷன் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஆசோலேஷன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிம்பிள் பெண்டலும் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்கஸ் த சிம்பிள் பெண்டல் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ டைம் பீரியட் கண்டுபிடிக்க
ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அந்த சிம்பிள் பெண்டுலமில். ஓகே, லா ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இருக்கும், அங்கே கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் 11th லெசன். இந்த 11th லெசனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு லெசன் இது. ஆனால் ரெடியூஸ் நிறைய இருக்குது. இந்த டாப்லர் எஃபெக்ட்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்கனால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஹவு த ஓவர்டோன் ஆர் ப்ரொடியூஸ்டு க்ளோஸ்டு ஆர்கான் பைப் அண்ட் ஓப்பன் ஆர்கான் பைப். ஸோ இந்த க்ளோஸ்டு ஆர்கான் பைப் ஓப்பன் ஆர்கான் பைப் இருக்கு இல்லையா, இது வந்து சேம் ஒரு 3 years முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 11th. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் ஏர் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் த லேப்லாஸ் கரெக்ஷன். ஸோ ஈச் ஒன் அதுவும் அது வந்து 3 years முன்னாடி கேட்டிருந்தாங்க, இதுவும் வந்து முன்னாடி கேட்டிருந்தாங்க. நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்ட் ஆல்சோ லேப்லாஸ் கரெக்ஷன். ஸோ இந்த வாட்டி என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஷோ தட் த வெலாசிட்டி ஆஃப் ட்ராவலிங் வேவ் ப்ரொடியூஸ் அ ஸ்ட்ரிங் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் t பை மியூ. சரியா? இது கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் இருக்குது, இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த வேவ்ங்கிறது இருக்குது இல்லை. ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த வேவ் இஸ் ஃபார்ம்டு, இது வரைக்கும் கேட்கல இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ 11th லெசனில் 4 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 32 கொஸ்டின் வரும். இந்த 32 கொஸ்டின் நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் நீ 5 கொஸ்டினுமே நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஓகே, 5மே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. ஸோ ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஒரு லெசனை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த லெசனில் இந்த சப்போஸ் 2 5 மார்க் கேட்டெல்லாம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனில் ஒரு 5 மார்க் தான் கேட்பாங்கன்னு நினைப்பாங்க. பட் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு பெரிய லெசன், அதில் வந்து 2 5 மார்க் கேட்டாலும் கேட்கலாம். சரியா? இதுவரையும் கேட்கல, பட் சொல்கிறேன் நான். ஸோ கேட்டாலும் அது நம்ம ரிஸ்க் தான். ஸோ அப்போ எந்த லெசனுமே விடக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லா லெசனும் நம்ம படிக்கணும். டோட்டல் 11 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 11 லெசனில் வந்து நம்மளுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து 10 5 மார்க்ஸ் வரும். அப்போ இந்த 10 5 மார்க்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 10 லெசன் தான் வரும். ஓகே, 10 லெசன் வருதோ இல்லைனா 9 லெசன் வந்து வருதோ நம்மளுக்கு தெரியாது கரெக்டாக. ஓகேவா? ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ 3 மார்க் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு சம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. கிராவிடேஷன் இருக்கு இல்லையா, அது கிராவிடேஷன்லேருந்து சம்ஸ் வரும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 4th லெசன் ஒர்க் அண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா லெசன் பாருங்கள், பட் இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 2 மார்க்ஸ் பார்த்தா கான்செப்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, 11th பொறுத்தவரை கான்செப்ட் கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதுதான் வந்து கம்பல்சரியாக 2 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க் வந்து எப்போ நம்ம எக்ஸாம் இல்லை நம்ம 1 மார்க் நம்ம எழுதுகிறப்ப கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க. ஸோ கொஸ்டினே படிக்காமல் நம்ம இதுதான் ஓகே புக் பேக் கொஸ்டின் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த புக் பேக்கில் என்ன இருக்கோ அந்த ஆன்சரை டிக் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இல்லை இது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கரெக்டாக ஒரு ஒன்ஸ் என்ன பண்ணுறோம், இல்லை 2 times என்ன பண்ணுற ரீட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிறகு தான் அது வந்து புக் பேக் கொஸ்டினா இல்லை புக்கில் இருந்து ஏதாவது சின்ன ஒரு ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கு. இப்போ நம்ம 5 மார்க் தான் சொல்லிட்டு இருந்தோம்ப்பா. ஸோ இதில் வந்து 32 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் செகண்ட் லெசனில் படிக்கணும், பெர்னோலிஸ் தியரம் படிக்கணும், மேயர்ஸ் ரிலேஷன் படிக்கணும், எஸ்கே ஸ்பீட் படிக்கணும். ஓகேவா? இன்னும் அந்த 5th லெசனில் பார்த்தா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட். ஓகேவா? அது படிக்கணும். ஓகே, ஸ்கேலர் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட் படிக்கணும். ஸோ நீங்கள் இந்த 32லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல் கேட்டதில்ல 5 மார்க்ஸ். ஸோ அந்த 5 மார்க்கும் அப்படியே அதுவும் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து செலக்டடாக படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன கொஸ்டின்லாம் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 32 கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொன்னேன் நான். அது கண்டிப்பாக படிக்கணும். ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதான் போன வாட்டி கேட்டாங்க ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி கேட்டாங்கன்னா இந்த காமா ப்ரொபோர்ஷனாக 1/L ரூட் ஆஃப் f/m கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இல்லைனா இது நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இதுவரையும் கேட்கவே இல்லை. நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கேட்கல, ரேண்டம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட்டு ரவுண்டிங் ஆஃப் இதெல்லாம் கேட்கவே இல்லை இதுவரையும். ஸோ நிறைய ரொம்ப இயருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அது இந்த வாட்டி நான் இதெல்லாம் கொடுக்கல. ஓகேவா? ஒரு கெஸ்ட்டில் தான் கொடுக்குறேன். பட்டு நம்ம எந்த 32 கொஸ்டினுமே நம்ம படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தோன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா இந்த கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 11th பொறுத்தவரையும் பார்த்தோன்னா 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 1 மார்க் நம்ம ரீட் பண்ணுறப்ப கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள்.
ஸோ புக்கில் இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுருக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேவா? ஸோ புக் பேக் தான் கன்ஃபார்ம்னா புக் பேக் ஆன்சர் போடுங்க. ஸோ அந்த புக் பேக்கில் பார்த்தோம்னா எப்படி படிக்கக்கூடாதுன்னா, புக் பேக்கை 1 மார்க் படிச்சுட்டு இதுக்கு பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன்லாம் படிக்கக்கூடாது. ஸோ இப்போ 12th கூட பார்த்தோம்னா 12th ஃபிசிக்ஸில் என்ன பண்ணால் புக் பேக் கொஸ்டின் தான். பட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷனை வந்து இந்த புக்கில் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் அந்த ஏ ஆப்ஷன் தூக்கி பியில் போட்டுருவாங்க. சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஏன்னு டிக் பண்ணிடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வித் ஆப்ஷனோட படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் படிச்சுட்டு ஞாபகம்லாம் போகாதீங்க. ஓகே. ஸோ அந்த 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தோம்னா அந்த நம்மளுக்கு பேப்பர் இருக்கு இல்லையா, அதோட எண்டில் லைன் போட்டுட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ணாங்க. இல்லை 1 மார்க்ஸ் தானே, இல்லை சைடில் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ தியரி எழுதுறதாங்க எண்டில் லைன் போட்டுட்டு ஒரு 2 இல்லை ஒரு 3 லைன் ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு லைன் போட்டுட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 11th. ஸோ இப்போ இந்த 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன சப்போஸ் உங்களுக்கு என்ன கொஸ்டின் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ அது நான் முடிஞ்சால் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிடையாது. ஸோ நான் வந்து இந்த 3 days நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் தான் சொல்லுங்கள், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது டாபிக் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு 12th பொறுத்தவரை எனக்கு 12th வந்து எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஸோ கரெக்ஷன் பார்த்தோம்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து மேபி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் டிபார்ட்மெண்ட் போவாங்க. ஸோ 1ஆம் தேதி கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க அதான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஹெட் கரெக்ஷன் பண்ணவுடனே 2 பேர் பண்ணுவாங்கப்பா. ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோம்னா ஒரு 10 members இருப்பாங்க. 10 members டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 2 members வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க போவாங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணிட்ட பிறகு அது ஒரு 1 day கழித்து ரிமைனிங் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் கீ வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது அஃபிஷியலான்னு தெரியல, பட் வந்து கவர்மெண்ட் செக்டர்லேருந்து தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட கீ வந்திருக்கு. இது கீழே பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த 12th வந்து எழுதுகிறப்ப இந்த 3 மார்க் ரிலேஷன் பிட்வீன் இந்த எஃப் அண்ட் ஆருக்கு டயக்ராம் போடணுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா டயக்ராம் நான் என்னன்னு சொன்னேன், டயக்ராமுக்கு மார்க் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ கீழே பார்த்தோம்னா டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ நானும் சொன்னேன் டயக்ராமுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்குப்பா, அப்படி இல்லைன்னா உன்னோட லக்குப்பா அப்படின்னேன். பட் கண்டிப்பாக அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறப்ப அவங்க வந்து டயக்ராமுக்கு நான் போடல சார், டயக்ராமுக்கு மார்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டயக்ராமுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th வந்து ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டயக்ராம் வந்து போடணுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கீழே பார்த்தோம்னா டயக்ராமுக்கு மார்க்கு கிடையாது. ஓகே, அந்த 5 பாயிண்ட்டுக்கு தான் 5 மார்க்கு. வெறும் எதுவுமே தெரியாமல் அது நேம் மட்டும் எழுதிச்சாவே 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கொடுத்துருக்காங்க கீ. ஓகே. ஸோ 1 மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கொடுத்துருக்காங்க கீ. ஸோ 12th கீ வேணும். அதை 12th கீ பற்றி டிஸ்கஷன் வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் 11th. இந்த 11th வந்து இந்த நெக்ஸ்ட் 3 days ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டே. இந்த 3 days நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இந்த 3 days. ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ பயாலஜி குரூப் பசங்க இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சண்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். வால்யூம் 1 வால்யூம் 2 நம்ம ஒவ்வொரு நாள் பிரிச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் லைவ் செக்ஷன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதோட நம்ம வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லைவில் நான் பார்க்குறேன். ஓகேவா? பாய்.